வணக்கம். காட்டில் ஒரு அரிய வகை குரங்கு இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வரதை மொத்தமாக அழிஞ்சிடுமோன்ற பயத்தில் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா இந்த விலங்கின ஆர்வலர்களும் அறிவியலாளர்களும் இந்த குரங்கு இனம் அழிஞ்சிட்டா திரும்பி அதை உருவாக்க முடியாது, அதனால் இந்த இருக்கிற குரங்கு இனத்தையாவது எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் ஆராய்ச்சி பண்ணுறப்ப அதோட பிளட் சாம்பிள்லாம் எடுத்து செக் பண்ணாங்க. பிளட் சாம்பிளாக எடுத்து செக் பண்ணுறப்ப என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த குரங்கு இனத்துக்கு எக்ஸஸாக இம்யூனிட்டி இருக்கக்கூடிய காட்டு விலங்குகள்லேயே பார்த்திங்கன்னா அதிகப்படியான எதிர்ப்பு சக்தி அந்த குரங்கு இனத்துக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த குரங்கு எப்படி அழிஞ்சிட்டு வருது அப்படின்றது அதோட டே டு டே லைஃப்பை போய் செக் பண்ண ஆரம்பித்தாங்க. செக் பண்ணப்போ தான் தெரிஞ்சது, அந்த குரங்குக்கு ஒரு குரங்குக்கு லைட்டாக ஒரு புண்ணு, ஏதாவது குரங்குக்கு சண்டை போடுறப்ப சின்னதாக கீரல் விழுந்துட்டாவோ இல்லை மரத்தில் ஏறி குதிக்கிறப்ப சின்னதாக கிழிச்சிக்கிட்டாவோ ஒரு சின்ன புண்ணு வந்துட்டால் போதும், அந்த குரங்கு என்ன பண்ணணும்னா அந்த புண்ணியே பார்த்துட்டு உட்காந்து புண்ணியை அது மேலே எப்பயுமே ஒரு புண்ணானா அந்த மேலே கொசு அந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வரதான் செய்யும். அது என்ன பண்ணுன்னா அந்த பூச்சிகளை அடிக்கிறது தட்டுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ எப்பெல்லாம் அந்த குரங்கு முடிச்சுட்ருக்கோ அப்போல்லாம் அந்த புண்ணை மட்டுமே பார்த்துட்டு வந்து அதை அடிக்கிறது நோண்டுறது, அதை பற்றி அது மேலே இருக்கிற கொசு அடிக்கிறது அடிக்கிறது இது மாதிரியே வேலை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அந்த புண்ணு நாளுக்கு நாள் பெருசாகிட்டே வருது. ஸோ பெருசான பிறகு அதை சுற்றி இன்ஃபெக்ஷன் க்ரியேட் ஆகி அந்த கையில் புண்ணாச்சுன்னா அந்த கையே தூக்க முடியாத அளவுக்கு கை மொத்தமாக வீக்கமாகிடுது. காலில் புண்ணானா கால் மொத்தமாக வீக்கமாகிடுது. அந்த மாதிரி அதிகப்படியான வீக்கத்தை உண்டாக்குன பிறகு ஒரு பெரிய காய்ச்சல் வந்து அந்த காய்ச்சல் மூலயமா தான் ஒவ்வொரு குரங்கும் இறக்குது. ஸோ அது கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச பிறகு அந்த குரங்குகளில் ஒரு குரங்குக்கு அடிபட்டாவே மற்ற குரங்குகள்லாம் சேர்ந்து அந்த குரங்கு இறக்க போகிறதாகவும் அந்த குரங்கு வந்து புண்ணு பெருசாகி எப்படியும் இறந்துரும்னு சொல்லிட்டு ஓலமிடுறது, ஒப்பாரி வைக்கிறது, அந்த மாதிரி சுற்றி எல்லா குரங்களும் அது சாக போகிற குரங்குன்ற மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க இந்த அறிவியலறிஞர்கள், இந்த குரங்குகளை கூட்டமாக வச்சுருந்தா கண்டிப்பாக இந்த இனமே அழிஞ்சு போயிடும். அட்லீஸ்ட் இந்த குரங்குங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து அங்கங்கே சரணாலயங்களில் அடைச்சோன்னா இந்த குரங்கு இனத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அங்கங்கே சரணாலயங்களை வச்சு இன்றைக்கு வரைக்கும் அந்த குரங்கு இனத்தை காப்பாற்றிட்டாங்க. ஸோ இப்போ இதில் என்ன அந்த குரங்கு இனம், யார் அந்த அறிவியலர்கள், எந்த நாடு அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. இதில் என்ன விஷயம்னா, அந்த குரங்கு வந்து எப்படி தனக்கு ஆகிற புண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கி அதனாலேயே இறந்து போதோ அந்த மாதிரி தான் மனுஷனும் அவனுக்கு ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன நோய்கள், அதை பற்றியே யோசிந்து அதை பற்றியே நினச்சி புழுங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போகிறான். சரி, ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னா, நம்ம உடம்பும் அதே மாதிரி தாங்க. நம்ம உடம்பை காப்பாற்றக்கூடிய WBC, RBC, பிளேட்லெட்ஸ் அதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு நோயின்னு வந்தால் அந்த நோயிலேருந்து எப்படியாவது நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு தான் நம்ம உடம்பு ட்ரை பண்ணுது. நம்ம உடம்பே அதை ட்ரை பண்ணுது. ஆனால் நம்ம மனசு தான் இந்த நோயினால் நமக்கு எதாவது ஆகிடுமோ அப்படின்னு நினச்சி அந்த செயல்பாடுகள் WBC, RBC, பிளேட்லெட்டோட செயல்பாடுகள்லாம் குறைக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு மன அளவில் நீங்கள் ஒரு எதிர்மறையான எண்ணத்தை கொடுக்குறப்ப நம்ம உடம்பு சீக்கிரம் ரெடி ஆகாது. ஆனால் மன அளவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஒரு எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சீக்கிரம் கட்டுப்பாட்டுக்கு வரும். இதை நீங்கள் நிறைய உங்கள் டே டு டே லைஃப்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி குரங்கு இனம் மாதிரி தனக்கு ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக்காமல் அதை அப்படியே மன அளவில் ஸ்ட்ராங்காக அது உறுதியாக நல்லாயிடும் நம்பி அதுலேருந்து வெளியில் வரணும். அடுத்தது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு ஏதாவது ஒரு சின்ன டிசீஸ் வந்துட்டாவே அந்த சின்ன டிசீஸை டிஃபைன் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய பட்டம் கட்டி அந்த நோயினால் இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லி, அது இல்லாமல் இன்டர்நெட்டில் போய் பார்த்தா இன்டர்நெட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த நோயை பற்றி சொல்லப்பட்டு அதெல்லாம் நாமளாக டெவலப் பண்ணி அதை பற்றி சிந்திச்சு அந்த நோய்க்கு மொத்தமாக நம்ம இறைய ஆயிடும். அதனால தான் என்ன சொல்கிறேன், அப்போ அந்த மாதிரி நேரங்களில் இந்த குரங்கு இனத்தை எப்படி ஒரு தனிமையாக தூக்கின்னு போய் சரணாலயத்தில் வச்சு அடைச்சி அதை காப்பாற்றினாங்களோ அந்த மாதிரி நேரத்தில் யாரோட பேச்சையும் கேட்காம அந்த நோய் உறுதியாக குணமாகிடும், இந்த பிரச்சனை சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு நீங்கள் மன அளவில் உங்களுக்கு நீங்களே ஆட்டோ செஷன் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த நோயிலேருந்தும் பிரச்சனையிலேருந்தும் நீங்கள் முழுமையாக வெளியில் வரதுக்கு காரணம் இருக்குது. இது ஒரு குரங்கு கதை தாங்க. ஆனால் இதில் முழுமையாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு மிகப்பெரிய மனித பாடம் உள்ளது. இதை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில் சிறப்பாக செயல்படணும். நன்றி, வணக்கம்.